இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என் பெயர் முருகன். நான் வசிப்பது மதுரையில் ஒரு சிறிய கிராமம். ஒரு நாள் நானும் என் மனைவி சுந்தரியும் அழகர் கோயிலுக்கு செல்வதற்காக புறப்பட்டோம். எங்களுக்கு திருமணம் முடிந்து ஒரு வாரம்தான் ஆகிறது. புதுமண தம்பதி என்பதால் நாங்கள் இருவர் மட்டும் அந்த ஞாயிற்றுக்கிழமை அழகர் கோயிலுக்கு புறப்பட்டோம். இருசக்கர வாகனத்தில். எங்கள் ஊரில் இருந்து அழகர் கோயிலுக்கு சுமார் 25 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். நானும் என் மனைவி சுந்தரியும் நிறைய பேசியபடி இருசக்கர வாகனத்தில் அழகர் கோயிலுக்கு சென்றோம். 1 மணி நேரம் பயணத்திற்கு பிறகு அழகர் கோயிலை அடைந்தோம். சில மணி நேரம் சுவாமி தரிசனம். சிறப்பாக தரிசனம் முடிந்தது. கோவிலில் சிறிது நேரம் அமர்ந்து இயற்கை அழகை ரசித்துவிட்டு புறப்பட்டோம். அழகர் கோவிலில் இருந்து புறப்படும் போது மேகம் இருட்டியது. கோட்டை வாசலை கடந்து 2 கிலோமீட்டர் கடந்திருப்போம். வாகனத்தின் வேகம் ஒரு மாதிரி தடுமாற ஆரம்பித்தது. வண்டி பஞ்சர். ஞாயிறு மாலை நேரம் என்பதால் பெரும்பாலும் கடைகள் அங்கு இல்லை. வாகனத்தின் பின்சக்கரம் ஆணி குத்தப்பட்டு பஞ்சராகி இருந்தது. சுற்றும் முற்றும் கடைகள் இல்லை. மழை தூர ஆரம்பித்தது. எங்களுக்கு அந்த சகுனம் சுத்தமாக பிடிக்கவில்லை. கடவுளே, உங்களை கும்பிட்டு வரும்போது இப்படி தனிமையில் தவிக்க விட்டாயே என்று இருவரும் புலம்பியபடி நின்றிருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம் என்பதால் வாகனத்தை சரி செய்யும் கடை இருப்பது சந்தேகம்தான். என் மனைவி சுந்தரி தங்க நகைகளை சற்று அதிகமாக அணிந்திருந்தாள். அவளை தனிமையில் விட்டுவிட்டு பக்கத்தில் கடைகள் இருக்கின்றதா என்பதை பார்க்க முடியவில்லை. அவள் தனியாக இருக்க தயங்கினாள். என்ன செய்வது என்று தெரியாமல் கடவுளை நினைத்து கொண்டு இருந்தோம். அப்பொழுது மழை அதிகமாக பெய்ய ஆரம்பித்தது. ஒதுங்க சிறு இடம் இருந்தது. அப்போது என் அப்பா வயது உள்ள ஒருவர் அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்தார். எங்கள் இருவரையும் பார்த்து ஓரமாக நின்றார். நாங்கள் மழைக்கு ஒதுங்கி நிற்கிறோம் என்று புரிந்து கொண்டவர், என்ன தம்பி, எந்த ஏரியா என்று கேட்டார். நாங்கள் விவரத்தை கூறினோம். வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, மழை வேற வந்துருச்சு, என்ன பண்றதுன்னு புரியல என்று அவரிடம் கூறினேன். அதற்கு அவர், பஞ்சர் ஆயிடுச்சா, அடடா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, சாயங்கால நேரம் வேற, கடையும் இருக்காதே, இங்கிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரம் போனா கடை இருக்கும் என்று அவர் சந்தேகமாக கூறினார். அண்ணா, வண்டி தள்ள முடியல, பின் சக்கரத்துல ஆணி குத்தி இருக்கு என்று கூறினேன். அதற்கு அந்த பெரியவர், இந்தா தம்பி, என் வண்டியை கொண்டு போ, பஞ்சர் கடை இருக்கான்னு பார்த்துட்டு வா, இருந்தா அந்த கடைக்காரனை என் பெயர் சொல்லி கூப்பிட்டு வா. என் பெயர் மீனாட்சி சுந்தரம். நான் கூப்பிட்டேன்னு சொல்லு, அந்த பையன் வந்துருவான். நான் ஃபோன் கொண்டு வரல, இருந்தா ஃபோன் பண்ணி கேட்டு இருப்பேன், அவன் நம்பர் ஃபோன்ல தான் இருக்கு என்று அந்த பெரியவர் கூறினார். அவரின் வண்டி சாவியை என் கையில் நீட்டினார். நான் அந்த சாவியை வாங்க முயன்ற போது என் மனைவி சுந்தரி தடுத்தாள். அந்த ஆளை பார்த்தா சந்தேகமா இருக்கு, நீ என்னை தனியா விட்டுட்டு போகாத என்பது போல் என்னை பார்த்தாள். அதை நான் புரிந்து கொண்டாலும் தற்போது இதை விட்டால் வேறு வழியும் இல்லை. நான் புரிந்து கொண்டதை விட அந்த பெரியவர் எங்களின் மௌன உரையாடலை புரிந்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார். நல்ல வேலை, நீ தடுத்த. அந்த ஆளை பாத்தியா, உன் சைகையை புரிஞ்சுக்கிட்டு கொற்ற மழையில கிளம்பிட்டான். யாரையும் நம்பக்கூடாது, வயசானவரா இருக்கான், ஆனா இப்படி இருக்காங்க என்று நானும் என் மனைவியும் அந்த பெரியவரை தவறாக நினைத்து பேசிக்கொண்டிருந்தோம். மழையின் வேகம் அதிகமாக இருந்தது. இருட்டத் தொடங்கியது. ஆள் நடமாட்டம் இல்லை என்பதால் சற்று பயமாகவும் இருந்தது. அப்போது அந்த பெரியவர் மீண்டும் எங்கள் முன் வந்தார். அவருடன் மற்றும் ஒரு நபர் வந்திருந்தார். அவரை பார்த்ததும் எங்களுக்கு சற்று பீதியானது. இவருக்கு என்னதான் வேணும் என்று தெரியவில்லையே, எங்களிடம் உள்ள நகைகளை பறிக்க பார்க்கிறானோ என்ற எண்ணம் மனதிற்குள் வந்தது. என் மனைவி சுந்தரி கழுத்தில் இருந்த நகைகளை சேலை முந்தானியை வைத்து மறைத்து கொண்டாள். என் கையை இறுக பற்றி கொண்டாள். ஒன்னுல்ல தம்பி, மழை வேற விட மாட்டேங்குது, அதான் பஞ்சர் கடைக்காரனை கூடவே கூட்டிட்டு வந்துட்ட என்று தன்னுடன் வந்த ஒருவரை அறிமுகம் செய்து வைத்தார் அந்த பெரியவர். வந்த நபர் என் வண்டியின் பின் சக்கரத்தை கழட்டி கொண்டார். பஞ்சர் பார்த்து கொண்டு வருகிறேன் என்று கூறி மீண்டும் அந்த பெரியவருடன் புறப்பட்டான். அந்த பெரியவர் நல்லவரா அல்லது கெட்டவரா? அவர் எனக்கு ஏன் உதவி செய்ய வேண்டும், அதுவும் இந்த கொட்டும் மழையில்? அவருக்கு என்ன லாபம்? சக்கரத்தை கழட்டி விட்டு சென்றவர்கள் மீண்டும் வருவார்களா என்ற பல கேள்வி எனக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. 15 நிமிடம் கழித்து மீண்டும் எங்கள் முன் அந்த பெரியவர் மற்றும் பஞ்சர் கடைக்காரன் வந்து நின்றனர். சில நிமிடங்களில் வண்டியை சரி செய்துவிட்டு அதற்கான கட்டணம் மட்டும் என்னிடம் பெற்றுக்கொண்டு அந்த பெரியவர் மற்றும் பஞ்சர் கடைக்காரன் அங்கிருந்து புறப்பட்டனர். நான் அவர்களுக்கு நன்றி கூறினேன். அதனை அந்த பெரியவர் பெரிதாக நினைக்கவில்லை. இருக்கட்டும் தம்பி, யாரா இருந்தாலும் இப்படி கஷ்டப்படும் நேரத்தில் உதவி செஞ்சோம்னா அன்னைக்கு நல்லா தூக்கம் வரும், மனசுக்கு கொஞ்சம் இதமா இருக்கும்.
என்ன இன்னைக்கு மழை வந்துருச்சு, மழையில நனைஞ்சு கொஞ்சம் உடம்பு இதமா இருக்கு, உங்களை பார்த்தா என் பிள்ளைகள் மாதிரி இருக்கு, பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டம்னா அப்பா சும்மா விட்டுருவனா, நல்லபடியா வீட்டுக்கு போயிட்டு வாங்க என்று கூறிவிட்டு அங்கிருந்து அந்த பெரியவர் மீனாட்சி சுந்தரம் புறப்பட்டார். இக்கட்டான நேரத்தில் எங்களுக்கு இந்த மனித உருவில் வந்து உதவி செய்தார் இந்த அழகர் மலையான். இந்த பெரியவரை தவறாக நாங்கள் புரிந்து கொண்டதை நினைத்து நானும் என் மனைவி சுந்தரியும் கண் கலங்கினோம். மனிதருள் ஒரு தெய்வமாக வந்தார் அந்த மீனாட்சி சுந்தரம். இது போலதாங்க, நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல நம்ம எதிர்பார்க்காத நபர்கள் நமக்கு உதவி செய்வாங்க. அதை நினைச்சு பார்த்தாலே ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். இது போல இக்கட்டான சூழ்நிலையில உங்களுக்கு யாராவது உதவி செஞ்சிருக்காங்களா, இல்ல நீங்க யாருக்காவது அந்த மாதிரி உதவி செஞ்சிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.